ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாட்டு பொன்னாங்கண்ணி கீரை கடையில் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு கட்டு கீரை வாங்கியிருக்கேன். இது நல்லா சுத்தம் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. நல்ல எலசாக கிடச்சிது. ஒரு குக்கரில் ஒரு கப் அளவுக்கு தூர்தால் துவரம்பருப்பு எடுத்துருக்கேங்க. ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு 5 பச்சை மிளகாய் இல்லை காஞ்ச மிளகாய் நம்மளோட விருப்பம்தாங்க. ஒரு 5 டொமேட்டோ ஆட் பண்ணுறேன். ஒரு ஆனியன் கட் பண்ணி சேர்க்குறேங்க. ஒரு எலுமிச்சைப்பழம் அளவுக்கு புளி சேர்க்குறேன். 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் டர்மரிக் சேர்க்குறேன். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கீரையும் அதில் ஆட் பண்ணுறேங்க. ஆஃபீஸ் போகிறவங்க குயிக்காக செய்கிறதுக்காக நான் இந்த மெத்தட் செய்கிறேங்க. ஒரு சிலர் பருப்பு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் கீரையை போட்டு வேக வைப்பாங்க. ரஞ்சனி அஞ்சரி பெட்டி சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 10 மினிட்ஸ் குக் ஆனதும் ப்ரெஷர் எல்லாம் இறங்கின பிறகு நான் ஓப்பன் பண்ணுறேங்க. நல்லா குக் ஆகிருக்கு. இதை ஒரு மத்து வச்சு தான் நான் கடைய போகிறேன். ஒரு பவுலில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஸ்டர்ட் சேர்க்குறேங்க. அது நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு ஆனியனை கட் பண்ணி ஆட் பண்ணுறேன். அது நல்லா ப்ரௌன் ஆகட்டுங்க. நான் மத்தில் கடையை ட்ரை பண்ணேங்க, முடியல. மிக்சியில் ஒரு பல்ஸ் மூடு போட்டு எடுத்துட்டேங்க கீரையை. இது போல் நல்லா ப்ரௌன் ஆனதும் நம்ம கடைஞ்சி வச்சுருக்கிற கீரையை அதில் மிக்ஸ் பண்ணுறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் அதில் ஆட் பண்ணுறேங்க. இதுக்கு நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணுறேன். ஒரு 5 நிமிஷம் மிதமான தீயில் இருந்தால் போதுங்க. கீரை கடையல் ரெடி. கீரை கடையல் செய்யும்போது வாழைக்காய் வறுவல் இல்லைன்னா உருளைக்கிழங்கு வறுவல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பர் காம்பினேஷன். வாங்க சேர்ந்து சமைப்போம், சேர்ந்து ருசிப்போம். நன்றி நண்பர்களே.